The stone which the builders rejected has become the cornerstone. Mark 12:11. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூளைக்கல் ஆயிற்று. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. புகழ். தோபியாசு 2:4-7. ஆறா துயரோடும் திகிலோடும் உணவருந்தினார். பகிர்ந்துண்டால் பசியாரும். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் பகுத்தவற்றுள் எல்லாம் தலை. குறள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, காலையில் திருப்பலிக்கு வருவதற்கு முன்னால் என்னுடைய செல்போன், இமெயில் இவைகளை ஒரு பார்வை பார்த்துவிட்டு வருவேன். யாருக்காவது உடனடியாக செபிக்க வேண்டிய தேவைகள் இருக்கிறதா என்று. ஒரு கடிதம், ஃபாதர் செத்து போகலாம் போல இருக்கு, ப்ளீஸ் ஹெல்ப் மீ என்று காலையில் ஒரு வரி. உடனடியாக ஒரே வரியில் அதற்கு பதில், Jesus loves you, I too love you, share your burden, cares and chores to him and to me, God bless you என்று ஒரு பதில் காலையிலேயே அந்த விரக்தியான நபருக்கு அனுப்பினேன். பெயர் மட்டும் இருக்கிறது, ஆனால் யார் எவர் என்று தெரியவில்லை. அந்த குடும்பம் தெரியும், பெயர், அந்த குடும்ப பெயர் தெரியும் என்பதனால். இருப்பினும் ஏதோ ஒரு விரக்தியில எனக்கு இந்த செய்தியை அனுப்பி செபிக்க வேண்டும் என்பதனால் தானே இந்த செய்தியே ஷேர் அண்ட் கேர். உன்னுடைய கவலையா, பிரச்சனையா, பிறரோடு பகிர்ந்து கொள். பகிரப்பட்ட கவலை குறையும், பகிரப்படுகின்ற மகிழ்ச்சி பெருகும். நற்கரனுடைய தத்துவமும் இதுதான். ஆக பல இடங்களிலே பல தூரத்தில் இருக்கின்றவர்களுக்கும் நம்முடைய இந்த நற்கருணை அருள் ஆசீர் வார்த்தை செல்கிறது. எத்தியோப்பியாவிலிருந்து ஒரு நேயர் நேற்று நம் பாண்டிச்சேரியை சார்ந்தவர், அவருக்காக ஜெபிக்கப்பட்டது. அந்த ஜெபத்தை அங்கு பார்த்து மகிழ்ச்சியோடு நன்றி. ஆக ஆண்டவர் நமக்கு தருகின்ற இந்த அருள் வரங்களை எவ்வளவுக்கு எவ்வளவு பிறரோடு பகிர்ந்து கொள்கிறோமோ அது இன்னும் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கும். ஆகவேதான் திருக்குறளில் சொல்லப்பட்டதை பாருங்கள். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் பகுத்தவற்றுளெல்லாம் தலை. என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தர்ம காரியங்கள். இவைகளிலே மிக சிறந்தது பகிர்ந்து கொள்ளுதல், ஷேர். உணவு மட்டுமல்ல, அனைத்தையும், உன்னுடைய நேரம், சிந்தனை, உன்னுடைய கரிசனம், இவைகளையும் பிறரோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அது மிக சிறந்த புண்ணியமாக அமைகிறது. ஆகவே ஒவ்வொரு நாளும் நாம் காலையில், விடியற் காலையில் முதல் வேலையாக இந்த நற்கருணை ஆராதனையை ஏறெடுக்கிறோம். நாம் மட்டுமல்ல, நம்மோடு சேர்ந்து உலகம் முழுவதும் ஆங்காங்கு பல வகைகளிலே பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வல்லமையான தேவனின் அருள் ஆசீர் அனைவருக்கும் ஒரு உத்வேகத்தை தர வேண்டும், ஒரு விடிவை தர வேண்டும், மகிழ்ச்சியை தர வேண்டும், ஒரு விடுதலையை தர வேண்டும்.
பாவப்பட்ட, பீடிக்கப்பட்ட அல்லது அமுக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட, பல வகைகளிலே வாடி போயிருக்கின்ற உள்ளங்களுக்கு ஆண்டவருடைய அருள் எப்படி வாடிய பயிருக்கு தண்ணீர் வளர்ச்சியும் குளிர்ச்சியும் தருகிறதோ அதுபோன்று ஆண்டவருடைய அருள் அவர்களுக்கு ஒரு குளிர்ச்சியை தர வேண்டும், மலர்ச்சியை தர வேண்டும் என்று செபிப்போம். முழங்கால் இருப்போம். Lord Jesus Christ, O most merciful Redeemer, friend and brother, may we know you more clearly, love you more dearly, and follow you more nearly for your own sake. இறைவனாகிய இயேசு கிறிஸ்துவே, மிகவும் தயை நிறைந்த மீட்பரே, நண்பரே, சகோதரரே, உமக்காகவே மேலும் அதிகமாக உம்மை அன்புடன் புரிந்து கொள்ளவும், அன்புடன் உம்மை நேசிக்கவும், உம்மை நெருக்கமாக பின்பற்றவும் வரமருளும். எல்லாம் வல்லவரே, நல்லவரே, உம்மை போற்றுகிறோம், போடுகிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரிதாமே இந்த நற்கருணையிலே எமக்காக வெற்றிருக்கின்றேன். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ், மகிமை உண்டாவதாக. யாரெல்லாம் மன பாரத்தால், சஞ்சலத்தால், வருத்தத்தால் அமுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு விரக்தியின் விளிம்பில் இருக்கின்ற மக்களை கண் பாரும். அவர்களுக்கு நீரே ஆறுதலும் தேர்தலும் தஞ்சமுமாக இருந்தல்வையாக. எங்களுடைய அனுசரணை, கரிசனம், பகிர்தல் அவர்களுக்கு வாழ்வில் மகிழ்ச்சியும் புத்துணர்ச்சியும் தருவதாக. எங்களுடைய சொல், செயல், சிந்தனை அனைத்திலும் பகிரக்கூடிய வகையில் நாங்கள் தாராளம் நிறைந்தவர்களாகவும் தியாகம் நிறைந்தவர்களாகவும் உம்மை போல் இருக்க உதவி செய்யும். எங்களுடைய தேவைகளை சந்தியும். இன்னும் யாருக்கெல்லாம் பல வகைகளிலே தொடர் தேவைகளாக செபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களையும் உம்முடைய திருப்பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். உள்நாடு, வெளிநாடு, அருகில், வெகு தொலைவில், தொலைக்காட்சி வழியாக பல இடங்களில் இந்த நற்கருணை ஆராதனையிலும் தொடர்ந்து நடைபெறுகிற திருப்பலியிலும் பங்கேற்கின்ற மக்களை ஆசீர்வதியும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும்